மலர், சூடாமலர், வாசமுள்ள தீண்டாமலர் மலர்ந்திருக்காவிடில் புல்புல் பறவையினுடைய இனிய குரலும் நம் செவிகளுக்கு கிட்டாமல் போயிருக்கும். பூமி பூங்காவிலே பூத்திருக்கக்கூடிய மலர்களின் மொட்டுக்களின் இனிய மனமும் புதையுண்டு போயிருக்கும். ஆவேச நெருப்பாய் அணையாது எழுந்தவர்தான் என்று மாபெரும் கவிஞன் அல்லாமா இக்பால் அவர்களால் போற்றப்பட்ட முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் நபிகள் நாயகம் அவர்கள் 5 பெருங்கடமைகளில் கலிமா, ஏக இறை நம்பிக்கை, 5 வேளை தொழுகை, ரமலான் நோன்பு நோற்றல், வாடிய பயிருக்கெல்லாம் வழங்குகின்ற உள்ளத்தோடு தருகின்ற ஜக்காத், ஹஜ் புனித யாத்திரை. கொஞ்சம் அமைதி காக்கணும். நான் ரொம்ப நேரமா கவனிச்சுட்டு இருக்கிறேன். இங்க பெரிய தலைவர்கள் பேசுறாங்க. நீங்க உங்களுக்குள்ள 5-6 பேர் பேசிக்கிட்டே இருக்கீங்க. இந்த நிசப்தம் நிலவ வேண்டிய அரங்கத்தில் நாடு எத்தகைய அபாயத்தில் சிக்கியிருக்கிறது என்பதை தான் கற்றறிந்த சட்ட ஞானத்தால் உயர் நீதிமன்றத்திற்கு நீதி அரசராக வந்து உச்ச நீதிமன்ற நீதியரசராக அதற்கு கௌரவப்படுத்த வேண்டிய தகுதி பெற்றிருக்கக்கூடிய ஒருவர் அந்த பொறுப்புக்கு வர இயலாமல் பல காரணங்களால் தவிர்க்கப்பட்டாலும் அது குறித்து அவரது தாயாரிடம் நான் கேட்டபோது, என் பிள்ளை நொந்து போனவர்களுக்காக வாதாடுகிறான், வசதியற்றவர்களுக்காக வாதாடுகிறான், நீதிபதி பொறுப்பை விட இதை நான் பெரிதாக கருதுகிறேன் என்று என்னிடம் கூறினார்களே. அந்த அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் தன்னுடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய ஆபத்துக்களை நாம் we the people of India நாம் தான் அரசியல் சட்டத்தை தந்தோம் என்கிற அந்த முகப்புரையை அப்படியே ஒரு சொல் தவறாமல் எடுத்து கூறி உயர் நீதிமன்றத்துக்கு நீதிபதிகளாக வருகின்றவர்கள் RSS பின்னணியில் தான் வர முடிகிறது. உச்ச நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்கப்படுகின்றவர்கள் RSS பின்புறம் இருந்தால் தான் பரிந்துரைக்கப்படுகிறார்கள். நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து ஏற்படாத பேரபாயம் இந்த நாட்டினுடைய மதச்சார்பின்மைக்கும் ஜனநாயகத்திற்கும் அடிப்படை உரிமைகளுக்கும் பெரும் இடர் சூழ்ந்திருப்பதை அற்புதமாக உதாரணங்களை சொல்லி பேசிய போதும் நீங்கள் உங்களுக்குள் உரையாடி கொண்டிருந்தீர்கள். நான் 8 வயதில் மேடை ஏறியவன். எனக்கு வயது 82. பல்லாயிரக்கணக்கான கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். பேசும் பொழுது நிசப்தம் இல்லாவிடில் பேசுவதற்கு அவசியமில்லை என்று நான் முடிவெடுப்பேன். நிசப்தம் இருந்தால் என் பேச்சை தொடர்வேன். இது என் பழக்கம், சின்ன வயதிலிருந்து இன்று வரை. அவர் அப்படிப்பட்ட அருமையான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது உங்களிலே ஒரு சிலர் உங்களுக்குள்ளேயே சம்பாஷணை செய்து கொண்டிருந்ததை எனக்கு கொஞ்சம் மனதுக்கு கஷ்டமாக இருந்தது. நிறைய பேர் 90% அமைதியாக கேட்கிறார்கள்.
4 பேர் பேசினாலும் அந்த நிசப்தம் குலைந்துவிடும். 1000 பேர் இருக்கிற இடத்தில் 4 பேர் பேசிக் கொண்டிருந்தாலும் அந்த நிசப்தம் இருக்காது. ஆகவே ஒரு புனிதமான கடமையை மேற்கொண்டு சிறைச்சாலையில் இருந்தபோதும் நான் அதே கொட்டடியிலே இருந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்காக இப்தார் விருந்தை எவ்வளவு என்னால் முடியுமோ என் சக்தியை திரட்டி நடத்திய தகுதியோடுதான், ஒப்புக்காகவோ சம்பிரதாயத்துக்காகவோ இந்த இப்தாரை நான் நடத்தவில்லை. வந்திருக்கக்கூடிய அனைவரும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அல்ல. தேர்தல் வந்தாலும் இவர்கள் மறுமலர்ச்சி திமுக கழகத்தை முற்றாக ஆதரிக்கப் போகின்றவர்களும் அல்ல. ஆனால் இந்த தலைநகர் சென்னையிலே வாழுகிற கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய குடும்பங்களை சேர்ந்த பெருமக்கள் அவர்கள் எங்கள் அழைப்பை மதித்து, என் பேரன்புக்குரிய சிக்கந்தர் தலைமை தாங்குகிற நிகழ்ச்சிக்கு விடுத்த அழைப்பினை மதித்து இல்லத்தில் இருந்து கொண்டே சரியாக சாயங்காலம் 6:22 நோன்பு திறக்கலாம். இல்லத்தில் இருந்து கொண்டே தொழுகை நடத்தலாம். ஆனாலும் இந்த சிராஜ் மஹாலுக்கு இங்கே தாமிரபரணி ஆற்றங்கரையிலே இருக்கக்கூடிய ஹேமலாபாத் என்கின்ற கிராமத்தில் இருந்து வந்து 76 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த மாநகரிலேயே ஈடு சொல்ல முடியாத உணவகத்தை, புகாரி உணவகத்தை அமைத்த குடும்பத்தில் அவர் எங்களுக்கு சிறுபான்மை பிரிவின் செயலாளராக பணியாற்றி, நான் சாஞ்சியை நோக்கி 900 பேரோடு படையெடுத்து சென்ற போது எங்களுக்கு உணவு வழங்குகிறோம் என்று சொன்ன ஒரு நண்பர், ஆந்திரத்தில் ஒரு பொறுப்பில் இருப்பவர், புறப்படுகிற நேரத்தில் எப்படி திடீரென நான் ஏற்பாடு செய்ய முடியும் என்று 20 நாட்களுக்கு முன்னால் ஒப்புதல் கொடுத்தவர் என்னால் எப்படி முடியும் என்று சொன்னபோது 900 பேர் இந்த இரவு எங்கே சாப்பிடுவது என்று திகைத்த போது, ஏமாமா கவலைப்படுகிறீர்கள், நெல்லூர் தாண்டுவதற்குள் நான் 900 பேருக்கும் உணவை கொண்டு வந்து தருகிறேன் என்று சுவையான பிரியாணியை தயார் செய்து கொண்டு வந்து கொடுத்தது மட்டுமல்லாமல், நானும் உங்களோடு சாஞ்சிக்கு வருகிறேன் என்று வந்து எங்களுக்கு பெருந்துணையாக இருந்த அவர் இயற்கையின் கொடுமையால் மறைந்து விட்டாலும், இங்கே கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத், அங்கே அறிவாசான் தந்தை பெரியார், தமிழர்களின் சகாப்தமான பேரறிஞர் அண்ணா அவர்கள் பழங்களோடு என் இனிய பாசத்துக்குரிய முராத் புகாரி அவர்களின் திருவுருவ படத்தை வைத்துத்தான் இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த மாத்திரத்தில் அவருக்கு உடல் நலம் லேசாக பாதிக்கப்பட்டது என்று அறிந்த மாத்திரத்தில் நம் நிகழ்ச்சிக்காக வற்புறுத்தக்கூடாது. அவருக்கு ஓய்வு தேவை இருக்கும், நீங்கள் வந்துதான் தீர வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடாது என்று நான் முடிவெடுத்தாலும், அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டியது கடமை என்று எண்ணிக்கொண்டு வந்து பெருமைப்படுத்தியிருக்கிறாரே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இயக்கத்தினுடைய மதிக்கக்கூடிய தலைவர், கல்லூரியில் பேராசிரியராக இருந்ததால் பேராசிரியர் என்ற பட்டத்துக்கு உரியவர் கண்ணியத்துக்குரிய மாமா KM காதர் வைத்தியன் அவர்களே, வைக்கிற வாதங்கள் பசுமரத்தாணி போல் நெஞ்சில் பதிகின்ற விதத்திலே வைக்கக்கூடிய வல்லமை பெற்றிருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் கண்ணியத்துக்குரிய மாமா பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வந்து பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற தமிழக ஜமாதுல் உலாமா மாநில துணை தலைவர் மௌலவி
இலியாஸ் ரியாஜி அவர்களே, அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல், ஸ்டெர்லைட் வழக்கின் போதும் நீட்டினோவை தேனி மாவட்டத்தை அடியோடு அழிக்கக்கூடிய நாசகார நீட்டினோவை அது அமைக்கப்பட்டால் கேரளத்தில் இருக்கக்கூடிய இடுக்கி அணையும் உடையும். நமக்கு 5 மாவட்டங்களுக்கு வாழ்வளித்துக் கொண்டிருக்கக்கூடிய பென்னிக்கு கட்டிய முல்லை பெரியாறு அணையும் இடிந்து உடையும். தேனி மாவட்டத்தினுடைய பல கிராமங்கள் அழிந்து போகும் என்பதால் அதை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளையிலே நான் வழக்கை தாக்கல் செய்த பின் நான் என்ன விதத்திலே வாதங்களை எடுத்து வைக்க வேண்டும் என்று அவரே என்னை தயார்படுத்தி விட்டதால், ஆயத்தப்படுத்தியதால் நான் 3 மணி நேரம் அந்த உயர் நீதிமன்றத்திலே வாதிடவும் 16 ஆண்டுகளுக்கு முன்னர் நீட்டினோ இஸ் மை ட்ரீம் ப்ராஜெக்ட் என்று சொன்ன பிரதம மந்திரி நரேந்திர மோடி அப்படி சொல்லி இருந்தாலும் அதற்கு தடையாணை பெற்று இந்த 16 ஆண்டுகளாக வரவிடாமல் நான் தடுத்து வைப்பதற்கான தகுதியை பெற்றுக் கொடுத்தவர் என்னுடைய பாசமிக்க அஜ்மல் கான் அவர்கள். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடியவர்களை அன்போடு வரவேற்ற குரோம்பேட்டை ராசர், தொகுத்து தருகிற தென்றல் நிஜார், கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மருத்துவர் ரோஹையா, கழகத்தின் பொருளாளர் அனல்தரும் பேச்சாளர் செந்தில் அதிபன், இசை முரசனுடைய குரல் இன்னும் ஒலிக்கிறதோ என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகின்ற நெல்லை அபூபக்கர், இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவர்களுக்கு நன்றி சொன்ன சாகுல் அமீது மற்றும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள், முன்னோடிகள், செய்தியாளர்கள், தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள், கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்கள், என் மரியாதைக்குரிய சகோதரிகள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அங்கே நடந்த கராச்சியில் நடைபெற்ற டிசம்பரில் நடைபெற்ற மாநாட்டு கூட்டத்தில் சல்லி காசு உங்களிடம் வாங்க மாட்டோம், பாகிஸ்தானிடம் வாங்க மாட்டோம், எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்வோம் என்று சொன்னவர் சீனா படையெடுத்து விட்டது என்று அறிந்ததால் அதிர்ச்சியும் கவலையும் அடைந்த காகிதே மில்லத்தவர்கள் பண்டித ஜவஹர்லால் நேரு பிரதமருக்கு 1962ஆம் வருடம் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி என் மகனை ராணுவத்திலே சேர்த்துக் கொள்ள அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் அதற்கு ராணுவத்திலே சேர ஏற்பாடு செய்யுங்கள் என்று 17ஆம் தேதி ஒரு கடிதம் அனுப்பினார். அக்டோபர் மறுநாள் பொழுது விடிந்து 3 மணி நேரம் ஆனதற்கு பிறகு 18ஆம் தேதி காலை 9 மணிக்கு பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவரிடமிருந்து டியர் மிஸ்டர் இஸ்மாயில் என்று அவருக்கு கடிதம் வந்தது. நான் அப்படியே திகைச்சு போயிட்டு அந்த கடிதத்தை காப்பி வச்சிருக்கேன். நான் ஒரு பிரதமர் அப்பொழுது இருந்த சூழலில் மனமெல்லாம் புண்பட்டு நம்பியிருந்த சீனா துரோகம் செய்து படையெடுத்து வந்து பல்வேறு பிரச்சனைகளில் அலைக்கழிக்கப்பட்ட அந்த மா மனிதன், the woods are lovely, dark and deep, but I have miles to go before I sleep. நான் தூங்குவதற்கு முன்பு இன்னும் பலகாத தூரம் நான் நடக்க வேண்டியவனாக இருக்கிறேன் என்று ராபர்ட் பெர்ன்ஸ் கவிதையை தன் மேஜையிலே வைத்திருந்த அந்த ஜவஹர்லால் நேரு அவ்வளவு வேலைகளுக்கு மத்தியில் 17ஆம் தேதி பிற்பகலிலே அவருக்கு கடிதம் கிடைக்கிறது. 18ஆம் தேதி காலை இஸ்மாயில் சாஹிப் அவர்களுக்கு பதில் எழுதுகிறார் என்றார். ஆஹா, எப்பேற்பட்ட ஜனநாயகவாதி ஜவஹர்லால் நேரு என்று நான் நினைக்கிறேன். காயிதே மில்லத்தவர்கள் இந்த தமிழகத்தில் ஒரு அரசியல் மாறுதல் ஏற்படுவதற்கு பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு பக்கபலமாக நின்று அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். ஓட்டு கேட்க செல்லாமலே ஜெயித்தவர்கள் இந்தியாவில் 2 பேர். ஒருவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், இன்னொருவர் கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத்.
மஞ்சேரி தொகுதியில் 3 முறை ஒரு எம்பி மஞ்சேரி தொகுதிக்குள்ளே போய் ஒரு நாள் கூட ஓட்டு கேட்டது கிடையாது. அந்த பெருமை கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் வழி நடக்கக்கூடிய நீங்கள் காயிதே மில்லத் 67 எதை சொன்னாரோ அதை மனதில் கொண்டு மற்றவர்களிடம் நீங்கள் யாரிடமெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு வெற்றி பெற செய்ய வேண்டும். வெல்லும் திமுக கழகத்தின் தலைமையிலான கூட்டணி அடியேனின் குரலும் அதற்காக ஒலிக்கும் என்பதையும் சொல்லி இவ்வளவு நேரம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தீர்களே, உங்கள் பண்பாட்டுக்கு தலை வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன்.